மகா பெரியவா அனுபவங்கள் நினைத்தலே கிடைக்கும். மகா பெரியவா அனுக்கிரகம் நடமாடும் தெய்வம். காஞ்சி காமகோடி மகா பெரியவா கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம். காஞ்சி காமகோடி மகா பெரியவா ஜெய ஜெய சங்கர ஹர 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 சங்கர. சேவையும் சேவையும். நான் சொன்ன சேவை இது இல்லை. தினமும் குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து சமைச்சு போடுறே இல்லையா? அதைத்தான் சொன்னேன். அதுதானே பெரிய சேவை. பெரியவா வேத பாடசாலை ஒன்றுக்குச் சென்றார். எந்த வேத பாடசாலைக்குச் சென்றாலும் அங்குள்ள சமையல் அறையை அவர் தவறாமல் பார்ப்பதுண்டு. அங்கு சமைக்கிறவர்கள் ஆசையாக சிரத்தையாகச் சமையல் செய்கிறார்களாக என்று கவனிப்பார். அவர் போன அன்று ஒருவர் வேர்க்க விறுவிறுக்க குழந்தைகள் சாப்பிடுவதற்காக சேவை இடியாப்பம் மாதிரி பண்ணிக் கொண்டிருந்தார். திடீர் சேவை இன்ஸ்டன்ட் வராத காலம் அது. மிகவும் பாடுபட வேண்டும். அதை பார்த்த பெரியவாளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அடிக்கடி பண்ணுவையோ என்றார். முடிந்தவரை பண்ணுவேன். பாவம், குழந்தைகள் வீட்டை விட்டு இங்கு வேதம் படிக்க வந்திருக்கிறார்களே, வாய்க்கு ருசியாக இருக்கட்டுமே என்றுதான் பண்ணுகிறேன் என்றார் சமையற்காரர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தினமும் சேவை பண்ணு என்று சொல்லிவிட்டு பெரியவா வெளியே வந்து விட்டார். என்னடா இது, இவ்வளவு கஷ்டமான பலகாரத்தை தினம் பண்ணச் சொல்கிறாரே என்று அவர் தவித்தார். மறுபடியும் சுவாமிகள் சமையற்காரரை கூப்பிடச் சொல்லி, நான் தினமும் சேவை பண்ணுன்னதும் பயந்துட்டியோ என்றார். கேட்டவர் முகம் பயத்தைக் காட்டி கொடுத்துவிட்டது. முடிஞ்ச வரைக்கும் பண்றேனே என்று வாய் பேசியது. உடனே பெரியவா, பாவம், பயந்துட்டே போல இருக்கு. நான் சொன்ன சேவை இது இல்லை. தினமும் குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து சமைச்சு போடறே இல்லையா? அதத்தான் சொன்னேன். அதுதானே பெரிய சேவை என்றார். வேதம் ஓதுவதின் அவசியம் பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாகச் சொன்னால் அதிகமாக நம்மை கவரும், மனத்திலும் நன்றாக நிற்கும் என்று சொல்லியிருக்கிறார். கடவுளை எந்த மொழியில் வேண்டுமானாலும் துதிக்கலாம். ஒவ்வொரு மொழிக்கும் எழுத்துக்கும் சப்தங்களுக்கும் தனிச்சிறப்பு உண்டு. அவற்றைச் சரியாக உச்சரிப்பதால் அதற்கேற்ற சிறப்பான பலனும் உண்டு. நமக்கு வேண்டாதவர்கள் வீட்டுக்கு வந்தால் பாராமுகமாக வெறுப்போடு வாங்கோ என்று சொல்வதற்கும், வேண்டியவர்கள் வந்தால் வாய் நிறையச் சிரிப்புடன் அதே வாங்கோ என்று சொல்வதற்கும் வேறுபாடில்லையா? ஒரே சப்தம்தான் என்றாலும் வெளியிடும் விதத்தில் பொருளே மாறுவது போல் வேதத்திலும் உச்சரிப்பு மிகவும் முக்கியம். சரிகமபதனி என்று 7 ஸ்வரங்களில் எத்தனை ராகங்களை பாடுகிறார்கள். ஸ்வரங்களை கையாள்வதில் உள்ள வேறுபாடுகள் சங்கீதத்தில் வருகிறதென்றால் வேதங்களுக்கென்று உள்ள ஸ்வர சப்தங்களும் அப்படிப்பட்டவைதான். ஜாயா ஜாயா சங்கர ஹரே ஹரே சங்கரா.